காவேரியை தேடிய நமது பயணத்தில் இது 3வது வாரம். இன்றைய தினமும் கூட நாம் கர்நாடக மாநிலத்தினுள் தான் நமது பயணத்தை தொடரவிருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக தலைக்காவேரி முதல் கிருஷ்ணராஜ சாகர் அணை வரையிலான நமது காவேரியை பின்தொடர்ந்த பயணத்தில் பல சுவாரஸ்யமான கதைகளை பார்த்து வந்தோம். அதிலும் முக்கியமாக சென்ற வாரம் காவேரி நதி மீது கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணராஜ சாகர் அணை, அதை கட்டிய பாரத ரத்னா திரு விஸ்வேஸ்வரய்யா குறித்தும் பார்த்தோம். காவேரி நதியின் நடுவே அமைந்துள்ள ரங்கனதிட்டு என்கின்ற தீவு பறவைகள் சரணாலயம் குறித்தும், அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க போராடிய திரு சலீம் அலி அவர்கள் குறித்தும் பார்த்தோம். இன்றைய தினம் நமது பயணம் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து தென்கிழக்கே காவேரி பாயும் பகுதிகளை நோக்கியே அமைந்துள்ளது. அதிலும் முக்கியமாக காவேரிக்கும் மைசூர் நகருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, மைசூர் மாகாணத்தை, இந்த ராஜாங்கத்தை ஆண்டு வந்த ஒடையார் மன்னர்கள் குறித்து விரிவாக காணவிருக்கின்றோம். காவேரியின் நடுவே அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்ட தீவு நகரான ஸ்ரீரங்கப்பட்டினம் குறித்தும், அதை ஆண்ட திப்பு சுல்தான் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் காணவிருக்கின்றோம். நமது இன்றைய காவேரி பயணம் தொடங்கும் இடம் மைசூர். காவேரி ஆற்றங்கரை அருகே அமைந்துள்ள முதல் பெருநகரம் மைசூர். காவேரி கரையில் அமையவில்லை என்றாலும் காவேரிக்கு அருகே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நகரமாக மைசூர் திகழ்கிறது. கர்நாடக மாநிலத்தின் கலாச்சார தலைநகரமான மைசூர் 1300ஆம் ஆண்டு முதல் 1956ஆம் ஆண்டு வரை இன்றைய கர்நாடக மாநிலத்தின் பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய ராஜ்யங்களின் தலைநகராக திகழ்ந்தது. மைசூர் மாகாணத்தை பெரும்பங்கு ஆண்டவர்கள் ஒடையார் வம்சாவளி மன்னர்கள். ஹைதர் அலி, திப்பு சுல்தான் போன்ற இஸ்லாமிய மன்னர்களும் இப்பகுதிகளை ஆண்டு வந்தனர். அதன்பின் ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது மைசூர் மாகாணம். பிரசித்தி பெற்ற இந்த கலாச்சார தலைநகரின் பெயர் சொல்லும் பொருட்கள், சமாச்சாரங்கள் பல உள்ளன. மைசூர் பாகு, மைசூர் பட்டு, மைசூர் சந்தனம், மைசூர் மசால் தோசை, மைசூர் ஓவியங்கள், மைசூர் அச்சகங்கள் என ஒரு பட்டியலே உண்டு. இது இந்த பகுதியில் மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு சான்று. பல நீரோட்டங்கள் இருக்க, நீர் சார்ந்த புதுமைகள் பலவற்றில் மக்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன. விவசாயம், தறி, அச்சகப்பணி என நீரை சார்ந்த பல தொழில் முறைகளை இப்பகுதி மக்கள் தொடங்கி தேர்ச்சி பெற்று ஜாம்பவான்களாகி உள்ளன. மைசூர் மாகாணத்தை பெரும்பங்கு ஆட்சி புரிந்தவர்கள் ஒடையார் மன்னர்கள். இவர்களின் பூர்வீகம் பற்றி பெரிய தகவல்கள் இல்லை என்றாலும் இவர்களின் ஆட்சி காலங்கள் குறித்து கதைகள் பல உண்டு. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு அரசாங்கமாக இருந்து வந்தது ஒடையார் ஆண்ட மைசூர். 1399ஆம் ஆண்டு இந்த பகுதியில் ஒடையார் அரசவையை நிறுவியவர் ஆதியதுராய ஒடையார் என்ற மன்னர். இவர்தான் இந்த வம்சாவளிகள் கடந்த செழித்த ராஜ பரம்பரையின் முதல் மன்னர். விஜயநகர மகா சக்கரவர்த்தியின் ஆசியுடன் ஆட்சி புரிந்து வந்த ஒடையார் மன்னர்கள் தங்களது ராஜ்யங்களை சிறு பகுதிக்குள்ளேயே அமைத்தனர். 1565ஆம் ஆண்டு விஜயநகர சாம்ராஜ்யம் சிதைந்து போக, அதனால் ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்தி அன்று வரை சிறு ராஜ்யமாக இருந்த ஒடையார் மன்னர்கள் தங்களது படைகளை பலப்படுத்தி ராஜ்யத்தின் எல்லை விரிவாக்கத்தை மேற்கொண்டனர். 1578ஆம் ஆண்டு முதல் 1617ஆம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்த மன்னர் ராஜ ஒடையாரின் ஆட்சி காலத்தில் பல பகுதிகளுக்கு இவர்களது இராஜாங்கம் விரிவடைந்தது. தமிழகத்தில் திருச்சி வரை காவேரியை ஒட்டிய பல பகுதிகளை இவர்கள் கைப்பற்றினர். அது மட்டுமின்றி தலைநகரை மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கும் மாற்றினர். காவேரியில் தீவாக அமைந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இயற்கையாகவே நீர் சூழ்ந்து எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பும் கிடைத்தது. காந்திராவா நரசராஜா மற்றும் சிக்க தேவராஜா போன்றோர் இந்த சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற மன்னர்கள். கிருஷ்ணராஜ ஒடையார் என்ற மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு அவரது அரசவையில் தளபதியாக இருந்தவர்தான் ஹைதர் அலி. இவரது வீரம் மற்றும் ஆளுமையால்
இந்த இராஜாங்கம் மேலும் பல பகுதிகளுக்கு விரிவடைந்தது. ஒரு காலத்தில் சர்வாதிகாரியாகவே மாறிய ஹைதர் அலி வசம் இந்த மொத்த இராஜாங்கம் வந்தது. இவரது முதல் மகனான திப்பு சுல்தானும் இவரை தொடர்ந்து இந்த பகுதியில் ஆட்சி புரிந்து வந்தார். ஆங்கிலேயர்களிடம் அவர் தோற்கும் வரை மைசூர் மாகாணம் மற்றும் ஒடையார் சாம்ராஜ்யம் இவர்கள் வசமே இருந்தது. வரலாற்றில் காவேரி நதி, மைசூர் நகரம், ஒடையார் மன்னர்கள் என்ற பக்கங்களை புரட்டி பார்த்தால் மிக சுவாரஸ்யமான ஒரு கதைதான் ஒடையார்கள் பெற்ற சாபம். திருமலை ராஜு என்ற மன்னரின் மனைவியான அலமேலு அம்மா விடுத்த சாபமே அது. 1612ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஆண்டு வந்த திருமலை ராஜு என்ற மன்னரை வீழ்த்தி ஒடையார் மன்னர்கள் இந்த பகுதியை கைப்பற்றினர். அப்பொழுது அந்த மன்னரின் மனைவி அலமேலு அம்மா தனது இராஜாங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தலைக்காடு என்ற காவேரி நதிக்கரையோர கிராமத்திற்கு தப்பித்து அங்கிருந்த குன்றின் மீது ஏறி காவேரியில் குதித்து உயிர் மாய்த்து கொள்வதற்கு முன்பு தளக்காடு மரளகள்ளி மாளங்கி மடுவகள்ளி மைசூரு அரசரிகே மக்களா கடிரல்லி என்று சபித்து உயிர் மாய்த்து கொண்டதாக சரித்திரம் சொல்கின்றது. இதற்கு பொருள், தலைக்காடு பாலைவனமாக மாற, மாலங்கி நீர் சுழற்சியில் சிக்க, மைசூர் வம்சாவளி மன்னர்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போகும் என்பதே அந்த சாபம். 400 ஆண்டுகளாக மைசூர் வம்சாவளி மன்னர்களுக்கு நேரடி பிள்ளைகள் இருந்ததில்லை. சமீபத்தில்தான் 400 ஆண்டுகள் பழமையான இந்த சாபத்தை முறியடித்து வாரிசு பிறந்தது என்பது செய்தி. இப்படி ராஜ்யங்களின் வளர்ச்சி, அரசியல் சாபங்கள் என பல வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தேறியது காவேரி கரையில். தொடர்ந்து ஆட்சி புரிந்து இன்றும் ராஜா என்ற மரியாதை பட்டத்துடன் இருக்கும் ஒரு சில அரசர்களில் மைசூர் ஒடையார்களும் அடக்கம். இந்த ராஜாகால நகரின் மாளிகைகள், தோட்டங்கள், கோவில்கள் ஈர்க்கும் சுற்றுலா வருவாய் கர்நாடக மாநிலத்திற்கு பெரிய பலம். மைசூர் நகருக்கு உள்ள பல அடையாளங்களுக்கு மூலதனமே காவேரிதான். மைசூர் நகரின் அடித்தளம் காவேரிதான். நாம் தற்பொழுது இருப்பது ஸ்ரீரங்கப்பட்டினம். மைசூர் நகருக்கு மிக அருகே மாண்டியா மாவட்டம், கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் மைசூர் நகருக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம் என்கின்ற வரலாறு சிறப்பு மிக்க ஒரு நகரத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு தீவு மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய புராதன கதைகள் பல, இங்கே இருக்கக்கூடிய கோவிலாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மசூதி ஆகட்டும், இந்த ஊர் சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான நதி சார்ந்த கதைகளை தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். கரை புரண்டோடும் காவேரியின் அரவணைப்பில் செழிக்கும் தீவு நகரம்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம். காவேரி நதியில் அமைந்துள்ள தீவில் உருப்பெற்றுள்ள இந்த வரலாறு சிறப்பு மிக்க நகர் சொல்லும் ஆன்மீகம், அரசியல் சார்ந்த கதைகள் பல உண்டு. நதி பிரிந்து சங்கமமாவது, மதங்கள் பிரிந்து ஒன்று சேர்வது, அரசர்கள் பிரிந்து மீண்டும் சேர்வது என பல பிரிவுகளையும் சேர்ப்புகளையும் கண்டது இந்த நகரம். காலம் தொட்டே ஒரு முக்கியமான பொருளாதார மையமாக இந்த நகரம் இருந்து வந்துள்ளது. இந்த நகரின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பாயும் காவேரி இந்த நகரின் காலங்கள் கடந்த கதைகளுக்கு ஒரு சாட்சி. இந்த நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலினாலேயே ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற பெயர் இந்த ஊருக்கு சூட்டப்பட்டது. 90ஆம் ஆண்டுகளில் இந்த பகுதிகளை ஆண்டு வந்த மேற்கு கங்கை இராஜாங்கத்தின் மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த திருக்கோவில். அதன் பின்பு ஹாய்சல மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், ஒடையார் மன்னர்கள் என பலரால் மெருகேற்றப்பட்டது இந்த திருக்கோவில். 12ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதிகளை ஆண்ட ஹாய்சல மன்னர் விஷ்ணுவர்தனா ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வைஷ்ணவ துறவியான ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாருக்கு தானமாக ஞானம் வளர்ப்பதற்காக கொடுத்ததாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வைணவம் இப்பகுதிகளில் வளர ஒரு முக்கிய ஸ்தலமாக இந்த ஊர் இருந்துள்ளது.
காவேரி நதியில் அமைந்துள்ள முக்கியமான 3 தீவுகளிலும் ரங்கநாதருக்கு திருக்கோவில்கள் கட்டப்பட்டு அவை ஆதிரங்கம், மத்திய ரங்கம், அந்தியரங்கம் என்று நிறுவப்பட்டன. இப்படி காவேரிக்கு இந்த பகுதியின் ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்குள்ளது என்பது இந்நகரங்களில் உலா வரும் பொழுது உணர முடிகின்றது. வைணவம் வளர்ந்து வந்த காலத்தில் ஒடையார் மன்னர்களால் தளபதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பு ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய ஹைதர் அலி மற்றும் அவரை தொடர்ந்து அவரது மகன் திப்பு சுல்தான் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மதம் இங்கு வளரத் தொடங்கியது. திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தில் இங்கிருந்துதான் அவர் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை வென்று தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இஸ்லாமிய கட்டிடக்கலை பறைசாற்றும் பல சின்னங்கள் இன்றும் உள்ளன. இன்றைக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த எடுத்துக்கொண்டால் இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள், மசூதிகள், இங்கே இருக்கக்கூடிய நதியின் சங்கமம் ஆகியவை தான் நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் முன்பிருந்த காலத்திலிருந்தே ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்காக ஏற்பட்ட போர்கள் பல. விஜயநகர மன்னர்கள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவர்கள் மட்டுமின்றி ஆங்கிலேயர்கள் என பலரும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரும்பிய நகரம் ஸ்ரீரங்கப்பட்டினம். மைசூர் மாகாண அரசர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஆங்கிலேய மைசூர் போரின் 4ஆம் பாகத்தில் 1799ஆம் ஆண்டு மே மாதம் இந்த நகர் ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது. காவேரியில் நீர் குறைவாக ஓடிய அந்த காலத்தில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தை பயன்படுத்தி ஹைதராபாத் நிசாமின் படைகளின் உதவியுடன் திப்பு சுல்தானின் படைகளை ஆங்கிலேயர்கள் தாக்கினர். இந்த போரில் திப்பு சுல்தான் கொடூரமாக கொல்லப்பட்டார். ஆடம்பரமாக வாழ்ந்த திப்பு சுல்தான் கலையிலும் பெரிய நாட்டம் கொண்டவர். அவரை கொன்ற பின் அவரின் மாளிகையில் இருந்த பல விலைமதிப்பற்ற தங்க நகை ஆபரணங்கள், இரத்தினங்கள், கலைப்பொருட்கள், போர் வாள் மற்றும் கேடயங்கள் என அனைத்தையும் ஆங்கிலேய படைகள் இங்கிருந்து கடத்தி இங்கிலாந்திற்கு எடுத்துச் சென்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஏலம் விடப்பட்ட திப்பு சுல்தானின் போர் வாளை தொழிலதிபர் விஜய் மல்லையா வென்று மீட்டு கொண்டு வந்தது நம்மில் பலருக்கு நினைவிருக்கும். இப்படி கலை, கலாச்சார, நிர்வாக தலைநகரமாக திகழ்ந்து வந்தது ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்நகரை கைப்பற்ற நடந்த போர்களில் உயிர்விட்ட மன்னர்கள் பலர். அது மட்டுமின்றி இந்நகரின் பொக்கிஷங்கள் இன்று உலகின் பல ராஜ குடும்பங்கள் வசம் உள்ளன என்பது வருத்தமளிக்கக்கூடிய செய்தி. வைணவம், இஸ்லாம் என மதங்களின் சுமூக வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம். கலைநயமிக்க கட்டிடங்களுடன் காட்சியளிக்கும் இந்த காவேரி தீவு நகரம் ஒரு கால பொக்கிஷம். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கடந்து தென்கிழக்கே பாயும் காவேரி நதி மகாதேவபுரா, சோமநாதபுரா போன்ற ஊர்களை கடந்து வந்தடையும் அடுத்த ஊர் திருமுக்கூடலு நரசிபுரா. இங்குதான் காவேரி நதி தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் ஒரு கிளை நதியாக கபினி திகழ்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு காவேரி நீர் வந்தது என்பதை செய்திகளில் பார்க்கும் நாம் உணர வேண்டியது, தமிழகத்தை வந்தடையும் காவேரி நீரில் கலந்துள்ளது எத்தனையோ கிளை நதிகளின் நீரும் கூட என்பதுதான். நாம் நமது பயணத்தில் இந்நதியின் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்து வருவது தலைக்காவேரியில் தொடங்கும் இந்த நதியுடன் இதுவரை கன்னிகே, ஹாரங்கி, ஹேமாவதி போன்ற நதிகள் சங்கமமாகின்றன. அப்படி இந்த நதியின் பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும் மற்றும் ஒரு நதிதான் கபினி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பகுதி நீலகிரி மலைகள். இதில்தான் ஊட்டி என நாம் அழைக்கும் உதகமண்டலம் போன்ற ஊர்கள் அமைந்துள்ளன. அதில் கேரள மாநிலம் எல்லைக்குள் இருக்கும் வயநாடு பகுதிகளில் அமைந்துள்ள மனந்தவாடி போன்ற ஊர்கள் அருகே உருப்பெறும் நதிதான் கபினி. மீன்மூட்டி நீர்வீழ்ச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில்
காட்டாறுகளின் சங்கமமாய் ஓடத் தொடங்கும் கபினி நதி கூட 2 சின்ன நதிகளின் சங்கமம்தான். அவைதான் மணந்தவாடி மற்றும் பனமரா நதிகளாகும். கேரள மாநிலத்தில் பல வயநாடு மலையோர கிராமங்களில் ஓடும் இந்த கபினி நதி அங்கிருந்து கர்நாடக மாநிலத்தினுள் பயணித்து அடர்ந்த காடுகள், புலிகள் சரணாலயம் கடந்து வந்தடையும் பகுதி கபினி அணை. சர்கூர் நகர் அருகே அமைந்துள்ள இந்த அணையும் இதுவரை நாம் பார்த்த நீர்த்தேக்கங்கள் போல் விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மைக்காக நிறுவப்பட்ட திட்டம்தான். கபினி அணை 696 மீட்டர் நீளம் கொண்டது. 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அணை சரியாக பீச்சனஹள்ளி கிராமத்திற்கு அருகே உள்ளது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதி சுமார் 2141 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது 22 கிராமங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வது மட்டுமின்றி பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்கும் ஒரு முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. இங்கிருந்து வெளியேற்றப்படும் நீர் தமிழகத்தில் வந்தடையும் பகுதிதான் மேட்டூர் அணை. தமிழகத்தில் காவேரியில் நீர்வரத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கபினி அணையிலும் நீரிருப்பு மிகவும் அவசியம். கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருப்பெற்று காடுகளில் பெய்யும் பெருமழையால் நிரம்பி கர்நாடகாவின் மலைகளின் காட்டாறுகளை இணைத்து கொண்டு அணைகள் கடந்து காவேரியில் ஐக்கியமாகி தமிழகத்தில் ஓடும் இந்த நதி நீரின் பிரம்மாண்ட பயணத்தை எளிதாக எடுத்துரைக்கிறது. அகலமான கபினி நதி திருமுக்கூடலு நரசிபுரா என்ற ஊரில் காவேரியுடன் தன்னை இணைத்துக் கொள்கிறாள். நரசிபுரா என்ற ஆன்மீக நகரில் காவேரி, கபினி மற்றும் ஸ்பட்டிக சரோவர் என்ற 3 நதிகள் இணைவதால் இந்த சங்கமத்திற்கு திருமுக்கூடலு நரசிபுரா என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இங்கு அமைந்துள்ள நரசிம்மசுவாமி திருக்கோவிலால் இந்த ஊருக்கு நரசிபுரா என்ற பெயர். தென்னகத்து காசி என்ற பெருமையும் இந்த ஊருக்கு உண்டு என்கின்றனர் பலர். 2 பிரம்மாண்ட நதிகள் நீர் சுமந்து வந்து ஐக்கியமாகும் ஒரு அமைதியான இயற்கை எழில் கொஞ்சும் ஊர்தான் இது. தலைக்காடு, சத்தியகலா போன்ற ஊர்களை கடந்தோடும் இந்த அகண்ட காவேரி வந்தடையும் அடுத்த பகுதி சிவனசமுத்ரா. டெக்கன் பிளாட்டோ என்று அழைக்கப்படும் பீடபூமி பகுதி இது. தென்னகத்தில் ஓடும் காவேரியின் நீரின் பலத்தை நாம் இங்கு பார்க்க இயலும். இந்த பீடபூமியின் பலம் படைத்த மலைகளையும் பாறைகளையும் பிளந்து பாதை அமைத்து கட்டுக்கடங்கா நீர் பிரம்மாண்டமாய் காவேரி இங்கு ஓடுகிறாள். அப்படி மலைகளையும் பாறைகளையும் பிளந்து ஆர்ப்பரித்து மேடுகள், பள்ளங்கள் என எங்கும் ஓடும் காவேரியில் அமைந்துள்ள ஒரு அபூர்வமான நீர்வீழ்ச்சிதான் சிவனசமுத்ரா. 98 மீட்டர் உயரம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சி இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும். ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் நீர்மின் நிலையங்களில் ஒன்றும் இங்குதான் உள்ளது. இந்த பிளவுபட்ட நீர் ஓட்டங்களில் அமைந்துள்ள தீவுகளில்தான் மத்திய ரங்கம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. பல கிளை நதிகள், காட்டாறுகள் என கேரள, கர்நாடக மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நீரை சுமந்து அளவு கடந்து அவசரமாய் தமிழகத்தை நோக்கி ஓடி வரும் காவேரி மலைகளை பிளந்து பாறைகளை உடைத்து ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கில் அருவியாக கொட்டும் இடம் சிவனசமுத்ரா. இங்கிருந்து தென்கிழக்கே கர்நாடக கிராமங்கள் வழியே காவேரி அடுத்து வரவிருப்பது பிலிகுண்டு என்ற தமிழக கர்நாடக எல்லையோர கிராமம். அரசியல் நகர்வுகளுக்கு அடித்தளமாக இன்று நேற்றல்ல காலங்கள் கடந்து காவேரி இருந்து வந்துள்ளது என்பதற்கான பல கதைகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். வயநாடு என்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கேரள மாநிலத்தில் உருப்பெற்று கர்நாடகா வழியே காவேரியில் இணையும் ஒரு முக்கியமான கிளை நதியான கபினியின் கதை குறித்தும் பார்த்தோம். நரசிபுரா என்கின்ற ஆன்மீக நகரை கடந்து சிவனசமுத்ரா என்கின்ற இடத்தில் நீர்வீழ்ச்சியாக மாறி
தமிழகத்தை நோக்கி ஆனந்தமாய் பாயும் காவேரி குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்த வாரம் நமது பயணம் தொடங்கக்கூடிய இடம் பிலிகுண்டு. தமிழகத்தில் காவேரி நுழையும் பகுதி இது. அங்கிருந்து ஒகேனக்கல் வழியே மேட்டூர் அணையை வந்தடையும் காவேரியின் கதையை அடுத்த வாரம் பார்ப்போம்.